ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். பூண்டு குழம்பு. இது எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அது சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி 20 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கணும். வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தோல் உரித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன பூண்டாக இருந்ததுன்னா கட் பண்ணாமல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் 2 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை உருவிட்டு அதில் இருக்குள்ள அந்த குச்சி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும்போது கருவேப்பிலோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் குழம்புல சேர்ந்து. அதனால் இந்த குச்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. அது கூடவே இப்போ தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சி. இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் கொதிச்சிட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பவுடர், இது ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் பண்ணி மசாலா ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். எல்லாம் புளி தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து 200 ml தண்ணீரில் கரைச்சி அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் டைம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா திக்னஸ் ஆகி குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு ஆட் பண்ணால் போதும். வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். வெல்லம் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பூண்டு எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து இந்தளவுக்கு குழம்பு திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.